வெல்கம் கைஸ். நம்ம ஆல்ரெடி ஜாயிண்ட்டோடைய கிளாஸிஃபிகேஷன் என்னென்ன அப்படிங்கிறத டீட்டெயிலாக பேசியிருந்தோம். இப்போ நம்ம ஜாயிண்ட்டோட மோஷன் எப்படி இருக்கும், ஜாயிண்ட்டோடைய ஸ்டெபிலிட்டி எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஜாயிண்ட் மோஷன் அப்படின்னா நம்ம சிம்பிளாக ஞாபகம் நம்ம மோஷனுடைய ரேஞ்ச் பார்ப்போம், ரேஞ்ச் ஆஃப் மோஷன் பார்ப்போம். ஒவ்வொரு ஜாயிண்ட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆக்ஷனுக்குமே ஒவ்வொரு ரேஞ்ச் ஆஃப் மோஷன் இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு இப்போ பிஏபி ஜாயிண்ட் அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா 90 டிகிரி, 90 தாண்டி கூட வரும், 120 வரும். ஸோ அப்போ ஒவ்வொரு ஜாயிண்ட்டுக்கும் ஒரு சில ரேஞ்ச் ஆஃப் மோஷன் இருக்கும். அதோடைய ஃப்ளெக்ஷனாக எக்ஸ்டென்ஷனாக அதை பார்த்து வைப்போம். இப்போ நம்ம ஒரு தெரபிஸ்ட்டாக இருக்கும்போது அந்த தெரபிஸ்ட் வந்து ஏதோ ஒரு பேசிவ் மூவ்மெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, ஸோ அந்த பேசிவ் மூவ்மெண்ட் பண்ணும்பொழுது அந்த மூமெண்ட் அவ்வளோதான், இதுக்கு மேலே போகாது அப்படின்னு தெரபிஸ்ட்டுக்கு ஃபீல் ஆகும் இல்லையா? ஸோ அந்த ஃபீலை என் ஃபீல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ தெரபிஸ்ட் பேசிவாக பண்ணும்போது அந்த ஜாயிண்ட்னால இதுக்கு மேலே மூவ் ஆகாது அப்படின்னு தோணுச்சு அப்படின்னா அதுதான் என் ஃபீல். ஒரு சில ஜாயிண்ட்ஸ் வந்து ஹைப்பர் மொபைலாக இருக்கும், ஒரு சில ஜாயிண்ட்ஸ் ஹைப்போ மொபைலாக இருக்கும். ஹைப்பர் மொபைல் அப்படின்னா அதிகமாக மூவ் ஆகும், ரேஞ்ச் ஆஃப் மோஷனை தாண்டி போகும். ஹைப்போ மொபைல் அப்படின்னா ரேஞ்ச் ஆஃப் மோஷனுக்கு உள்ளேயே இன்னும் கம்மியாகவே மூவ்மெண்ட் ஆகும். இதெல்லாம் வந்து ஒரு சில கண்டிஷன்ஸ். ஓகே, இப்போ நம்ம ஜாயிண்ட் அதாவது 2 போன் மீட் ஆகும்போது என்னென்ன மூமெண்ட்ஸ்லாம் நடக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா ரெண்டு தனியாக ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேவா? ரோலிங் அப்படிங்கிறது நமக்கு பியூராக ரொட்டேட்ரி அப்படின்னு வச்சுக்கலாம். ரோல் அல்லது ஸ்பின் அப்படின்னு சொல்லுவோம். அதே போல் ஸ்லைடிங் அப்படிங்கிறது பியூர் டிரான்ஸ்லேட்ரி. இது வந்து டிரான்ஸ்லேட்ரி. ஸ்பின்னு வந்து ரொட்டேட்ரி. ஓகேவா? இது ரெண்டுக்கும் இடையில ஒரு மூமெண்ட் இருக்கும் இல்லையா? பாதி ரொட்டேஷன் பாதி டிரான்ஸ்லேட்ரி. அந்த மாதிரி இருக்கக்கூடிய மூமெண்ட் தான் கிளைடிங் மூமெண்ட், கிளைடிங் மோஷன். ஓகேவா? ஸோ இதில் என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு மோஷன் போத் ரொட்டேட்ரி அண்ட் ஸ்லைடு ரெண்டுமே நடக்கும். ஓகேவா? இதில் ஸ்பின் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய எல்போ ஜாயிண்டே எக்ஸாம்பிள் ஞாபகம் வச்சுக்கலாம். எல்போவில் நமக்கு கேபிட்டிலம் இருக்கு இல்லையா? ஹியூமரஸ் போனோட கேபிட்டிலம் இந்த ரேடியஸோட ப்ராசஸில் வந்து ரொட்டேட் ஆகும். ஓகேவா? ஸோ இது பியூராக ரொட்டேட்ரி அப்படின்னு வச்சுக்கலாம். அதே போல் ஸ்லைடிங் மூமெண்ட் அப்படின்னா நம்ம மெட்டாகார்பல்ஸ் இப்படி இருக்காங்க, இந்த சைடு ஸ்லைடிங் மூமெண்ட் நடக்குது இல்லையா? இது மேலே இதோடைய பேஸ் ஆஃப் தி ஃபேலிங்ஸ் வந்து ஸ்லைடிங் மூமெண்ட் பண்ணும். அதே போல் ஜாயிண்ட் மோஷனுக்கு நமக்கு இன்னும் ஒரு ரூல் இருக்குது, கான்கேவ் கான்வெக்ஸ் ரூல். கான்கேவ் கான்வெக்ஸ் ரூல். ஓகே, இப்போ கிளைடிங் அப்படின்னா என்னென்னு சொல்லிடுறேன். 2 போன் உரசும் போது நடக்கக்கூடியதான் கிளைடிங். இப்போது ஒரு கான்வெக்ஸ் போன் ஒரு கான்கேவ் போன் மேலே மூவ் ஆகுது அப்படின்னா அந்த கிளைடிங் மூமெண்ட் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஸோ போன் இந்த சைடு மூவ் ஆகுது அப்படின்னா கிளைடிங் அதுக்கு ஆப்போசிட் சைடு மூவ் ஆகும். ஓகேவா? ஸோ கான்கேவ் மேலே கான்வெக்ஸ் இருந்தால் கிளைடிங்க்கு ஆப்போசிட் போன் மூவிங் டைரக்ஷன். அதுவே கான்வெக்ஸ் மேலே ஒரு கான்கேவ் இருக்குது அப்படின்னா போன் எந்த டைரெக்ஷனில் மூவ் ஆகுதோ அதே டைரெக்ஷனில் தான் கிளைடிங் ஆகும். ஓகேவா? இங்கே வந்து போன் இங்கிட்டு மூவ் ஆச்சுன்னா கிளைடிங் இந்த பக்கத்து நடக்கும், இங்கே போனும் இந்த பக்கத்து தான் மூவ் ஆகுது, கிளைடிங்கும் இந்த பக்கத்து தான் மூவ் ஆகுது. ஓகேவா? கான்கேவ் மேலே கான்வெக்ஸ் மூவ் ஆச்சு அப்படின்னா கிளைடிங் ஆப்போசிட் டைரெக்ஷன். அதுவே கான்வெக்ஸ் மேலே கான்கேவ் மூவ் ஆச்சு அப்படின்னா அது சேம் டைரெக்ஷனில் கிளைடிங் நடக்கும். ஸோ இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் ஜாயிண்ட்டோடைய ஸ்டெபிலிட்டி பற்றி டீட்டெயிலாக பேசுவோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். டாடா.